குதிரே சாமி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எதை பார்க்கலான்னா, பகிர்ந்து உண்டு வாழ், பகிர்ந்து உண்டு வாழ பழகு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்போ நாம் வந்து பகவான்கிட்ட கேட்கோம் இல்லைங்களா, இன்னும் மேலே மேலே கொடுப்பான்னு கேட்குறோம் இல்லையா. அப்போ பகவான் வந்து பார்ப்பார் இல்லை, இவனுக்கு கொடுத்தா இவனுக்கு வந்து மற்றவங்களுக்கு உதவி பண்ணுற அந்த மனப்பான்மை இருக்கா, இல்லை இவன் மட்டும் வச்சுக்குவானா அப்படின்னு பார்ப்பார். ஈகை குணம் உள்ளதா அப்படின்னு பார்ப்பார். அப்போ நாம் வந்து நம்மளுக்கு நாம் பணம் சம்பாதிக்கும் போது நாம் மட்டும் வச்சுக்காம அதை இல்லாதவங்களுக்கும் கொடுத்து உதவி பண்ணும்போது பகவான் வந்து அவங்களுக்கு இன்னும் மேலே மேலே வழங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பார். சரிங்களா. அப்போது நாம் மட்டும் அனுபவிக்காமல் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் வந்து சந்தோஷமாக எல்லாத்தையும் நம்ம சந்தோஷத்தில் மற்றவங்களையும் கலந்துக்க வைக்கும்போது அது பகவானுக்கு ரொம்ப பிடித்தமானது. இப்போ சிரிப்பு அப்படின்னா ஒவ்வொருத்தரும் பாருங்களேன், சிரிக்கவே மாட்டாங்க. அதாவது எங்களுக்கு பிடிக்கிறாப்புல எல்லாமே நடந்தால் தான் நாம் வந்து சிரிப்போம். எல்லாமே வந்து எங்களுக்கு பிடிக்கிறாப்புல நடந்துக்கணும், எங்களுக்கு மனசு நிம்மதியாக இருக்கணும், எல்லாமே வந்து பகவான் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே செஞ்சால் தான், நம்ம கூட பழகிறவங்க எல்லாமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டால் தான் சிரிக்கணும்னா வாழ்நாள் முழுக்க சிரிக்கவே முடியாது. கவனிச்சிங்களா. நம்ம மனசை தான் நாம் வந்து ஹாப்பியாக வச்சுக்கணுமே ஒழிய வெளியே அந்த ஹாப்பியை தேடும்போது சுத்தமாக கிடைக்காது. அப்போ வாழ்நாள் முழுக்க சிரிக்கவும் முடியாது. நான் எல்லா விதத்துலேயும் என்னை நல்லா வச்சுட்டு இருந்தால் தான் சிரிப்பேன்னு ஒருத்தன் இருந்தான்னு வைங்களேன், எவ்வளோ வருஷம் இருந்தாலும் பத்தாது, சிரிக்கவும் முடியாது. அப்போ உங்களுக்கு என்ன பகவான் கொடுத்துருக்காரோ அதை வச்சு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு நல்லா சிரித்து பழகுங்க. சிரித்தாதான் என்ன, வாய் விட்டு சிரித்தாலும் நோய் விட்டு போகும் இல்லைங்களா. அப்போ சிரிக்கும்போது உடம்புக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், மனசு வந்து நல்ல ஆனந்தமாக இருக்கும் இல்லைங்களா சிரிக்கும்போது. அப்போ வந்து உடம்புக்கு வந்து தேவையான சக்தி கிடைக்கும். சிரிச்ச முகமாக இருந்தாலே அழகு தானுங்க. அப்போது எல்லாத்துக்கிட்டேயும் நல்லா பழகுங்க, ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி வாழுங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறதுன்னா, இப்போ யாராச்சும் வந்து நல்லா மற்றவங்க வளர்ச்சியை பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது இல்லைங்களா. ஏன் அப்படி? அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்கன்னு அவங்களுக்கு கேட்டால் தான் தெரியும் இல்லைங்களா. அதனால் அவங்கவுங்க வளர்ச்சிக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டம் இருக்குது, அவங்க அதெல்லாம் எத்தனை இதை அவங்களாம் தாண்டி வந்தாங்கன்னு அவங்களுக்கு தானே தெரியும். அதனால் மற்றவங்க வளர்ச்சி பார்த்து நாம் பொறாமைப்பட வேணாம். இப்போ வந்து நம்மளுக்கு என்ன பகவான் வந்து நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்போது எப்படி நாம் வந்து அதை ஃபீல் பண்ணுவோமோ அதே போல் அவங்களுக்கு வந்தாலும் அதை நாம் சந்தோஷமாக ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணுவோம். சரிங்களா. இப்போ வந்து யாருக்குனாச்சும் வந்து ஒரு பர்த்டே இல்லைன்னா ஒரு வெட்டிங் டே இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு புதுசாக அவங்க வந்து எதாவது ஓப்பன் பண்ணுறாங்கங்கும்போது நீங்கள் வந்து மனசார வாழ்த்துங்களேன். வாழ்த்தும் போது தான் அந்த வாழ்த்து திரும்ப உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒவ்வொருத்தர் பாருங்களேன், அந்த இப்போ வந்து வாழ்த்துறது வந்து பணமாக காசா அது ஒன்றும் இல்லை இல்லைங்களா. வாயில் வந்து அந்த மனசார வாழ்த்தணும், அதுதானே வேணும். அப்போ வாழ்க வளமுடன் அப்படின்னு வாழ்த்தும்போது நீங்கள் வாழ்த்துறது அவங்கக்கிட்ட போய் சேரும்போது உங்களுக்கு பல மடங்காக உங்களுக்கு அது திரும்பி வந்துடும். சரிங்களா. இப்போ எப்படி வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி பண்ண தான் உங்களுக்கு வந்து உங்களை தேடிட்டு வந்துடும் சொல்கிறேன் இல்லைங்களா. இப்போ கிணறுல வந்து தண்ணி சேர்ந்து தானே தண்ணி ஊதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்க தான் எதாக இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்கு கொடுக்க தான் உங்களுக்கு பெருகும். ஒரு ஞானமாக இருந்தாலும் சரி, இல்லை பணக்காசாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கும் போது தான் உங்களுக்கு வந்து அது மேலே மேலே உங்களுக்கு பெருகும். அதனால் நாம் மட்டும் சந்தோஷமாக வாழ்ந்தால் பத்தாது. ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்க, நிம்மதியே இல்லைப்பா, நிம்மதியே இல்லை, நிம்மதி எங்கே போய் தேடலாம் அப்படின்னு கேட்பாங்க. நிம்மதி வந்து உள்ளுக்குள்ளே தானே இருக்குது. நிம்மதி சந்தோஷம் வேணும் அப்படின்னு கேட்டால் நம்ம கூட இருக்கிறவங்களையெல்லாம் நாம் சந்தோஷமாக வச்சுக்கிட்டாலே நாம் சந்தோஷமாக இருக்கலாம்.
அதை விட்டுட்டு மற்றவங்களெல்லாம் நல்லா கஷ்டப்படுத்திட்டு நாம் மட்டும் சந்தோஷமாக வாழணுன்னா அது முடியுமா? கண்டிப்பாக முடியாதில்ல. நம்ம கூட இருக்கவங்களையும் நாம் சந்தோஷமாக வச்சுக்குவோம், நாமளும் சந்தோஷமாக வாழுவோம். சரிங்களா? அப்போ பகவான் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து எல்லாத்துக்கூடையும் நல்லா வந்து அன்பாக பழகும்போது உன்னை வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும். இப்போ வந்து எங்களுக்கு ஏன் கோபம் வருதுன்னு சொல்லுங்களேன். இப்போ நாம் எதிர்பார்த்த மாதிரியே எல்லாமே நடந்துக்கணும்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? நாங்கள் அப்படி நினைக்கிறது தப்பு தானே. இப்போ மற்றவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அதே மாதிரியே நாம் நடந்துக்குவோமா? இல்லை தானே. அப்போ அவங்களுக்கு எப்போ தெரியுமோ அப்போ வந்து அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு முதல்ல வந்து என்ன பண்ணணும், நான் சொல்கிறபடி தான் கேட்கணும், நான் என்னென்ன நினைக்கிறேனோ அதுபடியெல்லாம் நீ நடந்துக்கணும்னு நினைக்கும் போது தான், அதெல்லாம் நடக்காத போது தான் அந்த கோவன்றதே வருது இல்லைங்களா? எதிர்பார்க்க வேணாம், எதிர்பார்ப்பு இருந்தால் தான் ஏமாற்றம் வருது. ஏமாற்றம் வந்து நான் சொல்கிறபடி நீ கேட்கல அப்படிங்கும்போது அது கோபமாக ஆகிடுது இல்லைங்களா? ஏன் எதிர்பார்ப்பானே? அவங்கவுங்க எப்போ தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு விட்டுட்டு, இப்போ ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்குன்னு வைங்களேன், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பெட்டியில் போயிட்டுருக்கீங்க, அவங்களாம் லாஸ்ட் பெட்டியில் வந்துட்டுருக்காங்க. அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்கன்னு ஒவ்வொன்றுக்கும் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி சொல்லிக்கிட்டே இருக்காமல் சரின்னு நீங்கள் கம்முன்னு விடுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நடக்க வேண்டியது எல்லாமே நடக்கும். நீங்கள் நினச்சிக்குவீங்க எல்லாம் என்னால் தான் நடக்குது, நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும்போது அது கோபமாக ஆகிடுது இல்லைங்களா? கோவப்பட்டு அவங்கவுங்க உடம்புக்கு தான் கெடுதல். தயவு பண்ணி கோவப்படாதீங்க. இப்போ வந்து பிள்ளைங்கக்கிட்டேயே நீங்கள் சொல்லுவீங்க, சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா கேட்க மாட்டாங்க. அவங்கவுங்க எதுக்கு வந்தாங்களோ அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ மெதுவாக போக்கணுன்னு சொல்லி பாருங்களேன், வண்டியில் போகும்போது நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஒரு வாட்டி லைட்டாக கீழே விழுந்து லைட்டாக காயம் ஆயிடுச்சின்னு வைங்களேன், அடுத்த வாட்டி போகும்போது கவனமாக போவாங்களா? அதனால் சொல்லி கேட்கலன்னு வருத்தப்படாமல் பகவான்கிட்ட ஒப்படைச்சிட்டு, அப்பா நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு ஒப்படைச்சிட்டு நம்ம என்ன பண்ணணும், அவங்கள இப்போ எப்படி நாம் அனுபவப்பட்டு ஒவ்வொன்றும் புரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? அதை போல் நம்ம பிள்ளைங்களும் ஒவ்வொன்றும் அனுபவப்படும் போது சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. இப்போ சொல்லியும் கேட்கலன்னா கேட்கலேன்னு புலம்பிகிட்டே இருப்பாங்க சில வீட்டில். அப்போ நீங்கள் எப்படி ஒவ்வொன்றையும் அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை போல் அவங்களும் அனுபவப்பட்டு புரிஞ்சுக்குவாங்கன்னு நீங்கள் சைலண்ட்டாக இருந்துடுங்க. கத்திக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்கள் உடம்பு தான் கெடும், உங்கள் எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகுமே ஒழிய நீங்கள் சொன்னால் கேட்பாங்களான்னா கேட்கவே மாட்டாங்க தானே. அதனால் அவங்கவுங்க புரிஞ்சுக்குவாங்க, அப்படி நாம் எப்படி புரிஞ்சுக்கிட்டோமோ அது போல் அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு அமைதியாக விட்டுடுங்க. மௌனமே சிறந்தது இல்லைங்களா? ஏன் வந்து சண்டை பிடிக்காதீங்க மௌனமாக போயிடுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கேன் நான். இப்போ இப்படியே சொல்லிகிட்டு இருந்தால் அப்போ மற்றவங்க திட்டும்போது நம்ம பேசவே கூடாதான்னு கேட்குறீங்களா? திருப்பி பேசக்கூடாதுங்க. அவங்களுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட் எது தெரியுமா? நீங்கள் வந்து அவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும். திருப்பி பேசுறது வந்து பனிஷ்மெண்ட் ஆகாது. இப்போ யாராவது நம்மளை திட்டுறாங்களோ அவங்க முன்னாடியெல்லாம் நாம் நல்லா வாழ்ந்து காட்டணும், அதுவே அவங்களுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? எல்லாத்தாலையும் முடியும் தானே, எல்லாத்தையுமே பகவான் ஒரே மாதிரி தானே படிச்சிருக்காரு. அப்போ அவங்கவுங்க விதி தானே அவங்கவுங்கள ஆட்டி படிக்குது. அப்போ என்ன பண்ணணும், நாம் வந்து அப்போ விதியால் இப்படி ஆட்டி படிக்குதா? என்னப்பா நீ ஒவ்வொன்றும் விதின்றப்பா. அப்போ என்னோட முயற்சி அதில் என்ன தான் இருக்குப்பான்னு பகவானை கேட்டால் அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு தான்ப்பா இந்த ஆன்மீகம், இதில் பூந்து நீ பயிற்சியெல்லாம் பண்ணும்போது உனக்கு வந்து இந்த எண்ணங்கள் அடங்கும் இல்லையா? அப்போ தான் உன்னால் எல்லா வேலையுமே நல்லா பண்ண முடியும். மனசை தூய்மையாக வச்சுக்கோ, முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் உதவி பண்ணு, சேவை மனப்பான்மையாக செய்யி. அப்படி செஞ்சுக்கிட்டே நீ வந்து பயிற்சியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, இப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு ஆற்றல் இருக்குது இல்லைங்களா? அந்த ஆற்றல் எப்படி வெளியே வரும் சொல்லுங்க பார்க்கலாம்.
அந்த பயிற்சி பண்ணி பண்ணி மூச்சு அடங்கும் போது தான் அவங்களோட ஆற்றல் வெளியே வரும். இப்போ எல்லாத்துக்கும் ஒரே ஆற்றல் இல்லை, இப்போ ஒரே டேலண்ட் கிடையாது. ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு டேலண்ட் இருக்கு இல்லைங்களா? அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கண்டுபிடிக்கவே முடியாதுங்களே. அப்போ நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, முயற்சி என்னுடையதப்பா, முடிவு உன்னுடையது, நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்? தினமும் பயிற்சி பண்ணும்போது என்ன ஆகும்? அந்த எண்ணங்கள் அடங்கும் போது தான் அந்த மூச்சில் தான் எல்லா ரகசியமே அடங்கியிருக்கு. வாசி வாசி என்கின்றாயே, வாசி என்ன பேச கண்டாய் வெண்ணிலாவே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வாசி பேசாது, வாசியில் தான் எல்லா விஷயமே அடங்கியிருக்கு. இப்போ எண்ணங்கள் ஓடுது இல்லைங்களா? அந்த சுவாசம் இழுத்து விடுறோமா, மூச்சு உள்ளே போகுது வெளியே வருது இல்லைங்களா? அந்த மூச்சு உள்ளே போகும்போது பல எண்ணங்கள் உள்ளே போகும். அது எல்லாமே தாட்டாக ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மூச்சு வழியாக உள்ளே போகும், மூச்சு வழியாக வெளியே வரும். அப்போ அதுலேயே அந்த எண்ணங்கள் வந்து தானாக ஓடிக்கிட்டே இருக்கும். அது எல்லாமே நவகிரகங்கள் பண்ணுற வேலை தான். அந்த எல்லாமே எண்ணங்கள் அதை ஓட வச்சுக்கிட்டே இருக்கிறதெல்லாம் அதுதான். அப்போ இதுக்கு என்னப்பா பண்ணுறது? பழைய கர்மான்றீங்க. அப்போ என்ன பண்ணோன்னு நம்மளுக்கு தெரியல. அதை இப்போ வந்து இப்படி அனுபவிக்கணுமாப்பா, இதுக்கு என்னதான்ப்பா பண்ணுறது அப்படின்னு பகவான்கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்கிறார்? நீ பயிற்சி பண்ணு, சேவை பண்ணு, இதெல்லாம் பண்ணிவிட்டு நீ அமைதியாக மனசை தூய்மையாக வச்சுக்கும்போது உன் விதி வந்து சேஞ்ச் பண்ணலாம். மதியால் உன் விதியை நீயே மாற்றிக்கலாம். ஆகையினால இதில் நீ பூந்தின்னா உன் விதி இப்படித்தான் இருந்தால் கூட அதை வந்து நீ மாற்றிக்க முடியும். எப்படி அப்படின்னா, இப்போ மன தூய்மை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து என்ன, அது நான் சொன்னேன் இல்லைங்களா, சாத்வீகம் இறைநிலைன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த இறைநிலைக்கு வந்துடும். மனசு வந்து அமைதியாயிடும். அப்போது இறைநிலைக்கு வந்த வாட்டி என்ன ஆகும்னா, அந்த நவகிரகங்கள் விதி இதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட வேலையை காட்டாது. அப்போ இறைநிலைக்கு வந்ததோல்ல சாத்வீகத்துக்கு, அப்போ வந்து அது மன தூய்மை பார்ப்போம். நம்ம எவ்வளோ வந்து நல்லவங்களாக இருக்கோம் அப்படின்னு பார்ப்போம். முக அழகை விட அக அழகு முக்கியம் இல்லைங்களா? அப்போ நாம் எந்த அளவுக்கு வந்து உள்ளுக்குள்ளே தூய்மை ஆகிட்டோன்னு பார்ப்போம்.